Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நாங்கள் YMCA புக் ஃபேர் போயிட்டு வந்தோம். அங்கே என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நாங்கள் அங்கே போனதே வந்து கொஞ்சம் லேட்டு தான். க்ளோசிங் டைம் 8:30ன்னு போட்டிருந்தது. நாங்கள் அங்கே போனது ஒரு 7:30க்கு தான், பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஓகே, ஸோ அங்கே என்னென்ன வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு புக்ஸ் பார்த்துடலாம். ஸோ I'll just move all this aside. Don't ask me why I'm being so careless. Okay, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆட் பிளிட்டன் சீக்ரெட் 7 3 Cheers சீக்ரெட் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக். இது ஒரு கலெக்ஷனே இருக்குது கைஸ், கலெக்ஷனாகவும் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு புக் வந்து ஜெரானிமோ ஸ்டில்டன் த சாக்லேட் சேஸ். சாக்லேட்னாலே நம்ம ஊறிடுவோம், சாக்லேட் சேஸ் சொல்லணுமா, அதனால் இதையும் வாங்கிட்டேன். அடுத்தது சிவகாமியின் சபதம். 4 பாட்டும் தனித்தனியாக வாங்கினோன்னா ப்ரைஸ் எங்கேயோ போய்டும், அதனால 4 பாட்டையும் சேர்த்து இப்படி சுருக்கி வாங்கியாச்சு. அடுத்த புக் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அப்புறம் இன்னும் 3 புக்கு வாங்கியிருந்தோம். அது வந்து குட்டி மேடம்க்கு வந்து படிக்கணும்னு ஈகராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போவே அந்த 3 புக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது என்னென்னா வந்து இந்த ஃபேரி ஸ்டோரி கைஸ், ரெயின்போ ஃபேரிஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 3 ஃபேரி வந்தது. ஒன்று வந்து சயின்ஸ் ஃபேரி, இன்னொன்று வந்து த ரப்பான்சல் ஃபேரின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அப்புறம் இன்னொன்று எதுன்னு ஞாபகம் இல்லை, இருங்க அந்த புக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக அந்த புக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகே, ஸோ இந்த 3 ஃபேரிஸ் சொன்னல, ரெயின்போ மேஜிக், மெரிசா த சயின்ஸ் ஃபேரி, அரியானா த ஃபயர் ஃபைட்டர் ஃபேரி, அண்ட் ரோசலி த ரப்பான்சல் ஃபேரி. இது போக இன்னொரு புக் வாங்கியிருந்தோம், சுதாமூர்த்தியோட புக் த கோபி டைரிஸ் ஃபைண்டிங் லவ். இப்போது சுதாமூர்த்தி வந்து நான் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவேன். இந்த சுதாமூர்த்தி, இந்த என்ஆட் பிளிட்டன், ஜெரானிமோ ஸ்டில்டன், அப்புறம் தீஸ் 3 புக்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன பசங்க கண்டிப்பாக படிக்கலாம். இந்த ரெயின்போ மேஜிக்லேயே வந்து த ரெயின்போ ஃபேரிஸ்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்குது. அது வந்து 7 புக்ஸ், 7 கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. ஸோ ஈச் ஃபேரி ஹேஸ் அன் அட்வென்ச்சர். ஸோ அந்த புக்கில் வந்து ஒரு வில்லன் இருப்பான், ஜாக் ஃப்ராஸ்ட். அவன் வந்து என்ன பண்ணிவிடுவான்னா, ஃபேரி லேண்டில் இருக்க எல்லா ஃபேரிஸையும் அப்படியே பேனிஷ் பண்ணிவிடுவான். வித்தவுட் த ஃபேரிஸ் ஃபேரி லேண்டில் கலரே இருக்காது. ஸோ கிறிஸ்டி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இட்ஸ் ஸ்பெல்ட் KIRSTY. ஓகே, அப்புறம் ரேச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேரியாக கண்டுபிடிச்சி திரும்ப ஃபேரி லேண்டுக்கு கொண்டு போய் விட்ருவாங்க. அதுதான் ஸ்டோரிஸ். இப்போது சுதாமூர்த்தியோட மற்ற ஸ்டோரிஸ் நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன். ஹவு த சீ பிகேம் சால்ட்டி, ஹவு த ஆனியன் காட் இட்ஸ் ரிங்ஸ், த ஸ்டோரி ஆஃப் அ ஸ்டெப்வெல். அது வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் வரும் ஃப்ரம் அ பிக் புக். அண்ட் ஒன் மோர், ஹவு த மேங்கோ காட் இட்ஸ் மேஜிக். இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த புக்கை மூடி வைக்கவே மனசு வரல. அது முடித்ததுக்கப்புறம் தான் மூடணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் போயிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் பென்ஸ் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் தான் பென்ஸ். இது வந்து 1 வந்து 30, 2 வாங்கினா 15 சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க கைஸ். அதனால் எல்லாத்தையும் எப்படி வேலையை கற்றுக்கிட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இது 2 வந்து கூடவே அட்டாச்சு சிசர், கேட் ஆஸ்ட்ரோனாட், நம்ம ஆஸ்ட்ரோனாட். ஸோ இந்த சிசர் வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா இட் கேன் கட் பேப்பர். அதை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், இட் ஒர்க்ஸ். அப்புறம் இந்த 3 நைஃப் வெப்பன் சார்ட் ஆஃப் பென். இது வந்து ஒயிட், அதாவது சில்வரிஷ் ஒயிட் சம்திங். திஸ் இஸ் ப்ளூ அண்ட் திஸ் இஸ் அ வெரி லைட் மெட்டாலிக் பிங்க். 3த்துலேயுமே வந்து கீழே ஆர்ப் இருக்குது. இது 2 மட்டும் கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. இது கம்ப்ளீட்லி ஒபேக். 3மே பென் தான் கைஸ். அண்ட் தென் தீஸ் 3 கேட்குதா?
இது வந்து இந்த 2 பென் வந்து நீங்கள் சிஸ்டர்ஸ்க்கு இல்லைன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். 2 ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 3மே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பென் தான். தலைகீழே திருப்பினா அங்கே கொட்ட போகுது, நேராக வச்சா இங்கே கொட்ட போகுது. மேலே இருக்க அந்த டாப்பர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகே கைஸ். அண்ட் சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கல்ப்டிங். அங்கே வந்து நாங்கள் சின்ன திருவள்ளுவர் ஐடால் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். பழங்காலத்து தமிழ். இதை விட கொஞ்சம் அடுத்த சைஸில் இருக்கிறதுலாம் நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு டீட்டெயில் எதுனா வந்து கையில் வச்சுருக்க அந்த ஓலைச்சுவடியில் திருக்குறள்னு எழுதியிருந்தாங்க. இதில் ஆப்வியஸ்லி பண்ண முடியாது, ஏன்னா இது இவ்வளோ சின்னதாக இருக்குது. பட் இதுக்கு கொஞ்சம் அடுத்த சைஸ் வரும்ல, அதிலலாம் திருக்குறள்னு எழுதியிருந்தாங்க. திருக்குறள்னு அப்படியே ஸ்கல்ப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பபிள் ரேப் பண்ணி, பபிள் ரேப் இப்படி சுற்றி அதை பேக்கில் வச்சு ஒரு கூப்பானை வச்சு அதை அப்படியே சுற்றி கொடுத்துட்டாங்க கைஸ். இதுக்கப்புறமும் டேமேஜ் ஆச்சுன்னா அது நம்ம பொறுப்பு தான். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட்டுன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட். இப்படி வச்சாலும் நிற்கிது. கூடவே இந்த கூப்பான் சம்திங். ஸோ அங்கே போனதுமே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், உள்ளே போனதும் செம்ம பசி. அதனால் என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு என்ட்ரன்ஸ்லேயே இருந்த அந்த கேஃபேல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டு, ப்ரெட் ஆம்லெட், பன்னீர் ரோல், ஒரு ஆப்பிள் ஜூஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் உள்ளே போனோம். உள்ளே போய் இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஜெரானிமோ ஸ்டில்டன் புக்குக்காக ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் ஆனிமி கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. டிங்கிள் இதுவும் வச்சுருந்தாங்க. ஐ மீன் யூ கேன் ஃபைண்ட் எவ்ரி புக் தேர். ஸோ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அங்கே சிலை அந்த ஷாப்பில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டு போன உடனே வந்து திருவள்ளுவர் பெருசாக, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, நடுவில் திருவள்ளுவர் பெருசாக வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து பெரியாரோட சிலை ஒன்று வச்சுருந்தாங்க கைஸ். அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் கைஸ். ஓகே, ஸோ இதான் வந்து நாங்கள் ஓவராலாக புக் ஃபேரில் வாங்கினது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு புக்கு கண்டிப்பாக படிக்கணுன்னா அது எந்த புக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த புக்கை நான் படித்து பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.